ஓகே கிஸ் ஐம் பேக் வித் ஒரு வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் பொங்கல் ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவல் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பண்ணாமல் என்னால் இருக்க முடியல. ஸோ 2025 இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வைபாக போயிட்டே இருக்குது. இந்த வருஷத்தில் சில சந்தோஷமான விஷயங்களும் இருக்கும். நான் மூவி இதில் சொல்கிறேன், சில சோகமான விஷயங்களும் இருக்கும். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2க்கான ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பயங்கர கிராண்டாக. அண்ட் நிறைய பேர் செம்ம ஹாப்பி மறுபடியும் இந்த ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவ்வளோ பெரிய ஒரு கலெக்ஷன்ன்றது தமிழ் சினிமாவில் கொண்டு வந்திருக்கிற ஒரு படம் ஜெயிலர் 2 அப்படின்றது. அண்ட் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா தளபதி 69 அது ஒரு ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. ஒரு ரீமேக் படம்னு சொல்கிறாங்க. அந்த ரீமேக் படம் ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் பாலகிருஷ்ணாத் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன்ன்றது அந்த படத்தோட டைரக்டர் தான் கொடுத்தாகணும், நம்ம கையில் எதுவுமே கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களோட சினிமா கெரியர் அப்படின்றது எண்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகம் இந்த தளபதி 69ஓட. இதுக்கப்புறம் படங்கள் வராதா அப்படின்னு கேட்கும்போது தான் இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்களோட கிளியர் மைண்ட் செட் ரைட் நோ டு மேக் லியோ 2. அந்த லியோ 2 நடக்குமா நடக்காதா, இது ஒரு மித்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லியோ 2 அப்படின்றதுக்கான ஷூட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், லியோ படம் ஷூட் பண்ணும்போதே. ஏன்னா அப்பயே லோகேஷ் கனகராஜுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, இதுக்கு மேலே படங்களும் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரீசனுக்காக அப்போவே எனக்கு தெரிஞ்சு லியோ 2க்கான ஒரு ஷூட்டிங்ன்றது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரீசன்ட் இன்டர்வியூஸில் லோகேஷ் கனகராஜ் அதுதான் சொல்லியிருப்பார். லியோ 2 தளபதி சொன்னால் அந்த லியோ 2ஓட தான் இந்த LCU அப்படின்ற ஒரு சாப்டரே க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். லியோ 2 வருமா வராதா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது ட்விட்டரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில போஸ்டர்ஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஃபேன்மேக் போஸ்டர்ஸ்லாம். கண்டிப்பாக இதெல்லாம் லோகேஷ் கனகராஜும் பார்த்துருப்பாரு. என்ன பண்ணி வச்சுருக்காங்க, என்ன நடக்க போது அடுத்தது, தளபதி 69 தான் லாஸ்ட் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ஏதாவது சர்ப்ரைசஸ் 1 or 2 இயர்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக எனக்கு தோணுது. இது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரல, பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுக்கப்புறமாவும் படங்கள் இருக்குது. முன்னாடியே பார்த்தீங்கன்னா தளபதி அதில் நடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன். பட் அதிலலாம் தளபதி கலந்துக்க மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டேன். ரைட் நவ் அவர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இன்டு திஸ் பொலிட்டிக்கல் கெரியர். தமிழக வெற்றி கழகம் இப்போ மார்ச்சில் பார்த்தீங்கன்னா மொத்த தமிழ்நாடுமே அவர் ஒரு சின்ன ஒரு டூர் மாதிரி பண்ண போகிறாரு, நிறைய பேரை போய் மீட் பண்ணுறதுக்கு அண்ட் களத்தில் இறங்குறதுக்கான ஃபுல் ஒரு தயார் நிலையில் இருக்கார். இப்போ தளபதி 69 மட்டும்தான் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பெண்டிங் ஒர்க்கு. அதை முடிச்சிட்டார் அப்படின்னா ஐ திங்க் ஹீஸ் லைக் கம்ப்ளீட்லி ஃப்ரீ டு த பாலிடிக்ஸ். ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, மக்களுக்கு நல்லது செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்குது, ஒரு சினிமாலேருந்து அவர் இந்த மாதிரி வெளியே போகிறார் அப்படின்றது. இன்னொரு பக்கம் AK அவர்கள் ரேசிங் அவரோட பேஷனை நோக்கி பார்த்தீங்கன்னா துபாயில் ஒரு ஈவெண்ட்டில் அவங்களோட ரேசிங் டீம் ஒரு 3rd பிளேஸில் வந்தது, விச் இஸ் ரியலி ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் இந்தியா. அவர் 50+ ஏஜ், பட் ஸ்டில் அவரோட பேஷனை நோக்கி பார்த்தீங்கன்னா அவரும் போயிட்டு இருக்காரு. மனுஷன் பார்த்தீங்கன்னா மீடியா முன்னாடிலாம் இத்தனை வருஷமாக வரவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக அவரோட பேஷனில் சம்திங் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து கேமரா முன்னாடி நிறைய பேசுகிறாரு. அதே மாதிரி அவர் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்கிறாங்க, பட் நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பேசியிருப்பாரு. ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியான ஒரு டாக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த இடத்துல எந்த வன்மமும் கிடையாது, ஒரு யாரையும் பார்த்தீங்கன்னா தப்பாவும் சொல்லலை. நிறைய மீம்ஸ் ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இதை வச்சு கூட ஒருத்தர் பேஷனை நோக்கி இந்தியா கொடி தூக்குறாரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கட்சி கொடி தூக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரோல்ஸ் போடுறீங்க. உங்களை மாதிரி டாக்ஸிக்கான தற்குறிஸ் இருக்கிற வரைக்கும் ஃபேன் வார்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டே தான் இருக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ எப்போ உங்களோட மைண்ட் செட் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க, எப்போ நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டில் இருக்கீங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வார்ஸ்ன்றது வராமல் இருக்கும். இல்லைனா இதே மாதிரி ஃபேன் வார்ஸ் வந்துட்டே இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரோல் போடுவீங்க, இவங்க ஒரு ட்ரோல் போடுவாங்க, மறுபடியும் அடிச்சுப்பாங்க. இந்த மாதிரி அடிச்சிக்கக்கூடாது, சோஷியல் மீடியாவே டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த AK அவர்களே சொல்றாரு. அது கூட கேட்காம நாங்க இப்படிதான் அடிச்சுப்போம், இப்படிதான் நாங்க போஸ்ட் போடுவோம் அப்படின்னு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தற்கொலைஸ்லாம் என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியும். நீங்களாம் ஃபேன்ஸா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தகுதியே கிடையாது. இது தலை ஃபேன்ஸ், ஐ மீன் AK சாரோட ஃபேன்ஸையும் சொல்ல, நம்ம தளபதி ஃபேன்ஸையும் சொல்ல. இந்த தற்குறித்தனமாக இருக்காங்கல்ல 2 குரூப்லேயும், அவங்கள தான் நான் மெயினாக சொல்கிறேன். சும்மா ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறது, ஏதோ டாக்ஸிக்காக பேசுறது, டாக்ஸிக்காக சில விஷயங்கள்லாம் போடுறது, இதனால் என்ன கிடைக்குதுன்னு எனக்கு சத்தியமாக ஐடியாவே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணாலே இங்கே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் கைஸ். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஐ திங்க் காதலிக்க நேரமில்லை கூட ரிவ்யூ போட்டிருப்பேன். ஸோ அடுத்தடுத்து மூவிஸும் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ்ன்றதை நான் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் அது பார்த்தீங்கன்னா கிடைச்சாலே நமக்கு போதும். மறுபடியும் பைக் விலாக்ஸாக இருக்கட்டும், நார்மல் விலாக்ஸாக இருக்கட்டும், அதான் நான் யோசிக்கிறேன். 2025 இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. டெய்லி நம்ம லைஃப்பில் நடக்கிறதே ஒரு விலாகாக போடுவோம், ப்ராப்பராக ஒரு கேமராமேன் வச்சு ஒரு எடிட்டர் வச்சு அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. பட் அது எந்த அளவுக்குன்னு தெரியல. நம்ம எண்ட் ஆஃப் த டே பார்க்கறது நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த ஒரு விஷயம் தான். பைக் ரைட் மறுபடியும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னோட ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஆன். அது என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. பட் அது சொல்ல வேண்டிய டைம் வரும் கண்டிப்பாக, மேபி ஒரு 3 to 4 months. அந்த டைமில் உங்களுக்கு புரியும். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்.
என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லை இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சாலும் என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.